நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி இந்த இயரிங் எப்படி பண்ணுறதுங்கிறத இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் பேர் எடுத்துக்கிறேன். எதுக்குன்னா வந்து அந்த த்ரெட்டை வந்துட்டு சுற்றி ஒரு பஞ்ச் மாதிரி க்ரியேட் பண்ணணும். அதுக்காக தான். இப்போ வந்து நான் ரெட் கலர் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் இயரிங்ஸ் செய்கிறீங்களோ அந்த கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. இது வந்து டபுள் பெல் அப்படிங்கிற ஒரு பிராண்டு தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த மாதிரி அந்த நூலோட கார்னரை வந்து பிடிச்சிக்கணும். அப்போ தான் வந்து அது மிஸ் ஆகாமல் இருக்கும். அதை வந்து பிடிச்சிட்டு அப்படியே நம்ம சுற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த எக்ஸாம் பேடு ஃபுல்லாக. இப்போ அப்படியே நான் வந்து இதில் 20 டைம்ஸ் சுற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்தளவுக்கு சுற்றிக்கலாம். நீங்கள் வந்து குட்டி ஜம்க்கு எடுக்கிறீங்கன்னா 15, மீடியம்னா 20, பெரிய ஜம்க்கு எடுக்கிறீங்கன்னா 25 அந்த மாதிரி வந்து சுற்றிக்கலாம். நான் வந்து 20 சுற்றிருக்கேன். இப்போ வந்து இதில் கம் போட்டு கட் பண்ணி எடுத்துட்டோன்னா இந்த ஒர்க் முடிஞ்சுது. இப்போ இந்த பஞ்சை ஃபுல்லாக மொத்தமாக ஒரு நூல் கூட விடாமல் இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கம் எடுத்து இதை ஃபுல்லாக வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கணும். இந்த கம் வந்து எல்லா நூல்லையும் படுற மாதிரி நம்ம அப்ளை பண்ணிவிட்டு இந்த கம் அப்ளை பண்ணிக்கிற இடத்துல நடுவில் வந்துட்டு நம்ம இதை கட் பண்ணிடணும். நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு கம் போடாதீங்க. கம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு 2 சைடுமே வந்து ஈவனாக கம் இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து இந்த மோல்டு எடுத்து மோல்டுக்குள்ளே வந்துட்டு த்ரெட்டை விட்டுடலாம். விட்டுட்டு அப்புறம் அப்படியே ஒட்டிக்கிறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து ஒட்டிட்டோன்னா நல்லா க்ரிப்பாக இருக்கும். நீங்கள் உள்ளே ஒட்டுறதை விட இந்த மாதிரி வெளியே எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா க்ரிப்பாக இருக்கும். இப்போ வந்து சுற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி எடுத்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அந்த நூலோட இன்னொரு கார்னரை அந்த ஹோலில் விட்டு இந்த சைடு எடுத்துருங்க. அவ்வளோதான். அதே மாதிரி மறுபடியும் அதை ஒட்டியே பக்கத்தில் நூலை மேலே தூக்கிட்டு மறுபடியும் வந்து அந்த ஹோல் வழியே வெளியே எடுக்கணும். இதே மாதிரி ஒட்டி ஒட்டி கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கணும். கடைசி ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே விட்டுட்டு கம் போட்டு அப்ளை பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஒர்க்கு ஓவர். அவ்வளோதான். நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். ஏன்னா வந்து லாஸ்ட்டில் வந்துட்டு நம்ம விட்டுட்டோம், இடையில இது விட்டுட்டோம், கை விட்டுட்டோம் அப்படின்னாலே லூஸ் ஆயிரும். நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். ஒரு இயரிங் எடுத்துட்டிங்கன்னா அந்த இயரிங் ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் அது கீழே வைக்கணும். இப்போ வந்து கம் போட்டதுக்கப்புறம் கட் பண்ணியாச்சு. அப்புறம் இது இயரிங்கிறதுனால என்ன ஆகும்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கேப் விட்டுருப்போம் நம்மளுக்கே தெரியாமல். அதையெல்லாம் வந்து இப்படி நூல் எடுத்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கம்மா உள் சைடு வந்து போட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அது காஞ்சதுக்கப்புறம் ஒன்றும் தெரியாது. காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிரும். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து நமக்கு 2 இயரிங் மோல்டும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்குறோம். இதை வந்து இப்போ நம்ம கம்மலாக மாற்றிடலாம். கம்மலாக மாற்றணும்னு நமக்கு வந்து ஐப்பின் வேணும். ஓகேவா? இப்போ நம்ம வந்துட்டு ஐப்பின்னு எப்படி இருக்குன்னா அந்த ஓரத்தில் வந்து ஒரு குண்டூசி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். குண்டூசி மாதிரி இருக்கும் ஐப்பின்ங்கிறது. இதுலேயே இன்னொரு பின் இருக்குது. அந்த பின் வேறு மாதிரி இருக்கும். இது வந்து ஐப்பின் தான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். ஐப்பின்னில் வந்து என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பீடு எடுத்து போட்டுக்கலாம். பீட் எதுக்குன்னா அந்த ஐப்பின் வந்து கழண்டு வராமல் இருக்கிறதுக்கு தான். அதுக்கப்புறம் வந்து பீட் கேப்பும் ஒன்று யூஸ் பண்ணுவோம். அதுவும் வந்துட்டு அந்த ஜம்கிலேருந்து கழண்டு வராமல் இருக்கிறதுக்கு தான். ஒரு க்ரிப்காக, வேறு எதுவும் இல்லை. இப்போ வந்து இதை அப்படியே எடுத்து இந்த ஜம்காக்குள்ளே போட்டலாம். இப்போ இப்படி இருக்கு இல்லையான்னு, அதாவது வந்துட்டு அந்த கேப் வழியே வெளியே வந்துடாது. அதுக்காக தான். பார்க்குறக்கும் டீசெண்டான லுக் இருக்கும். அதுக்காக இப்போ வந்துட்டு இதுக்கு மேலே வந்துட்டு மறுபடியும் ஒரு பீட் கேப் போட்டுக்கிறோம். இதுதான் வந்து பீட் கேப். ஓகே. இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு பாசி போடணும். அதான் அந்த பீடு கோல்டன் பீடு, பிளாஸ்டிக் பீடு தான் இது. இது வந்து ஆன்டிக் கோல்டு ஷேட். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறது நம்ம நெயில் கட்டரை வச்சு கட் பண்ணாலே அழகாக கட் ஆகி வந்துடும். நீங்கள் வேறு எதை வச்சு கட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நெயில் கட்டரை வச்சு இப்படி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு மேலே ஸ்டட்டு இருக்குல்ல, ஸ்டட்டு வந்துட்டு நான் 10 ரூபா தான் நினைக்கிறேன். அது 10 ரூபாயோ 12 ரூபா. ஈஸ்வர் ஷாப்பில் தான் நான் ஷாப் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு அந்த ஷாப்பிங் லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு அவ்வளோதான். இதை போட்டுட்டு நம்ம அப்படியே வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம்.
க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ப்ரெஸ் பண்ணால் அவ்வளோதான். இப்போ வந்து இன்னொரு இயரிங்க்கு போட்டுறேன். இது வந்து என்னென்னா அந்த இயரிங்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அதை மடக்கினேன். இப்போ வந்து அந்த கம்பியை ஐபினை வந்து மடக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இயரிங் போட்டுட்டு அப்புறம் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்குதோ அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் இயரிங் வந்துட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இதில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இதில் வந்துட்டு நம்ம ஸ்டோன் செயினும் பால் செயினும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டோன் செயின், பால் செயின், அவ்வளோதான். நமக்கு வேணுங்கிற அளவுக்கு நான் இதில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் வந்துட்டு நம்ம வேணுங்கிற அளவுக்கு கம் போட்டுக்கலாம். நான் வந்து ஃபெவிகால் கம் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு ஃபெவிக்ரில்னு இன்னொரு கம் இருக்கும், அதுவும் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு ஃபேப்ரிக்லலாம் நல்லா ஒட்டும். அதனால் உங்களுக்கு அது இன்னுமே நல்லாயிருக்கும். அந்த க்ளூ பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் அந்த ஸ்டோன் செயின் ஒட்டினதுக்கப்புறமும் எக்ஸஸாக கம் இருந்தால் கூட அது காஞ்ச தெரியாது, அந்தளவுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ ஸ்டோன் செயின் வந்துட்டு இந்த மாதிரி கார்னரில் நான் ஒட்டிக்கிறேன். கீழே தரையில் வச்சுட்டு நீங்கள் இப்படி சமன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு மேலே வந்துட்டு நான் ஸ்டோன் செயின் பால் செயின் ஒட்ட போகிறேன். இதுக்கு மேலே அவ்வளோதான். இவ்வளோதான். அதை அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோன்னா இந்த இயரிங் ஒர்க் வந்துட்டு முடிஞ்சுது நமக்கு. இப்போ இயரிங் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த இயரிங்கோட லுக் வந்துட்டு கடைசியாக பார்க்குறக்கு இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு இந்த இயரிங் செய்கிறது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். பாய்.